ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் இது புது சேனலு. பழைய சேனல் இருக்குது, டைலர் பிசின்ற ஒரு சேனல் இருக்குது ஏற்கனவே. அந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பித்து 2-3 வருஷம் ஆகிடுச்சி. இன்னமும் நான் அதில் பணமே வாங்கலை. ஆனால் $135 சேர்ந்து இருக்குது, இன்னும் எடுக்க முடியல. ரிவ்யூஸில் போட்டே இருக்கிறானுங்க. இப்போ ஓரளவுக்கு சேனலை கொண்டு வந்துட்டேன். ரிவ்யூஸ் எல்லாம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். அடுத்தது அதில் வந்து எனக்கு June 12 மானிட்டேஷன் கிடச்சிரும். கண்டிப்பாக என்னோடய சொந்த வீடியோ தான் எல்லாமே இருக்குது. தெரிஞ்சே தெரியாமலோ அதுலேருந்து இதுலேருந்து எடுத்து போடுற வீடியோனால நமக்கு ரிவ்யூஸ் வந்துடும். கண்டிப்பாக நான் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரேன். கடைசி வரைக்கும் என் வீடியோ பாருங்கள். முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே ஆன் பண்ண தெரில, எதை செட்டிங்கு போய் எது பண்ணணும்னு ஒன்றும் ஒரே குழப்பமாக இருக்காங்க. இப்போ நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஆனால் வந்து நான் அதில் சம்பாதிக்கிறத விட நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குது. சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்புங்க. அதுக்கு தான் நம்ம சம்பாதிக்க தான் இந்த யூடியூப்புக்குள்ளே வரோம். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப வீடியோ போட்டே இருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டே இருக்காங்க, இழுத்துக்கிட்டே போகுது. 1000 சப்ஸ்கிரைபரும் வரமாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம், அது எப்படி நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செட்டிங்கை மாற்றி இந்த செட்டிங்கை மாற்ற அப்படி இப்படின்றாங்க. எதுவுமே கிடையாது. செட்டிங்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. நீங்கள் ஒரே மாதிரி ஒரே கண்டென்ட்டு ஒரே மாதிரி போட்டிங்கன்னா, வீடியோஸு அண்டு ஷார்ட்ஸு அண்டு லைவு ஒரே கண்டென்ட்டு ஒரே மாதிரி நீங்கள் மாறாமல் போட்டிங்கன்னா, உங்களோட வாய்ஸு கொடுத்து நீங்கள் எந்த விஷயத்த சமையல் பண்ணணுன்னா சமையல் மட்டும்தான். ஷார்ட்ஸ் போடுறீங்களா, ஆடல் என்டர்டெயின்மெண்ட்டா, காமெடியா, அது மட்டும். மற்றதை மாற்றக்கூடாது. அதுக்குள்ளே வந்து இடையில வந்து வேறு எதாவது புகுத்தக்கூடாது. சாமி வீடியோ போடக்கூடாது, கோழி வீடியோ போடக்கூடாது, பூனை வீடியோ போடக்கூடாது, அதெல்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்ட சேனலில் இப்போ நிறைய சேனல் காணாமல் போயிடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்சே இப்போ எத்தனையோ சேனலுக்கு எனக்கு என் ஃப்ரெண்டுங்களே நிறைய சேனலை தொலைச்சிட்டாங்க. சேனலே இல்லை நிறைய பேத்துக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி கலந்து போடுற வீடியோ தான். சீக்கிரமாக எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த டெக் சேனலில் போய் சொல்லிவிட்டு அவங்க வீடியோ போட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த செட்டிங்கை மாற்றுங்க, இதுக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே போங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து உண்மையாக ஒன்று சொல்லிட்டா, உண்மையை பேசிட்டா, நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். உண்மையே என்னென்னா, ஒரே மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ஜெயிக்கலாம். 45 நாளுக்குள்ளே நீங்கள் மானிட்டேஷன் ஆகிறது உறுதி. அதுக்கு உண்டான டிப்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பட்ட அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட டைலர் பிசி சேனல், என்டர்டெயின்மெண்ட் சேனலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 22, 23, 24, 25 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் வந்து முதல்ல வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் மானிட்டேஷன் ஆகிற நேரத்தில் ரிவ்யூஸர் போட்டான். ஆமாம், மானிட்டேஷன் ஆகிடுச்சி. ஆன பிறகு ரிவ்யூஸர் போட்டான். அதுக்கு முன்னாடியே ஒரு ரிவ்யூஸர் வந்துச்சு. அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆன பிறகு டாலர்லாம் சேர்ந்து $135 வந்துச்சு. அது இடையில வந்து ரிவ்யூஸர் கண்டென்ட் போட்டான். எதுக்கு காரணம்னா, அது நம்ம தப்பு தான். யூடியூப்பு கரெக்டாக தான் இருக்குது, நம்ம தான் தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து அதர் கண்டென்ட்டில், அதாவது அதர் சேனல்லேருந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது. எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, ஷேர் சேட்டில் கொண்டு வந்து மாற்றி கீற்றி இதில் போட்டுடலாம் அப்படிலாம் நடக்காது. அவனெல்லாம் கண்டுபிடிச்சிடறான், யூடியூப்பு கண்டுபிடிச்சிருது. அதெல்லாம் நான் நிறைய மாற்றம்லாம் இப்போ செஞ்சு போட்டிருக்கேன் நிறைய வீடியோ. ஆனால் வந்து அதெல்லாம் இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு டைலர் பிசி, அதாவது பழைய சேனலில் வந்து கிட்டத்தட்ட 6000 வீடியோஸ் இருந்துச்சு. இப்போ போய் பாருங்கள், கண்டிப்பாக 4000 வீடியோ தான் இருக்குது. அது இப்போ ஒரு ரிவ்யூஸ் கூட அதில் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதில் இல்லவே இல்லை. எல்லா வீடியோவும் நான் டெலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சேனல் வேணும்னா உங்களோட சொந்த கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க, இல்லைனா சேனலும் போயிடும். இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சேனலே காணாமல் போயிடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே மாதிரி வீடியோ போடாதனால அது இதையும் கலந்து போட்டு மேடையில் ஆடுறது, நம்ம அவார்டு வாங்குறது, அது இதையும் போட்டோம்னா சேனலே காணாமல் போயிடும். உங்களுக்கு வந்து சேனல் வேணும், நான் சம்பாதிக்க போகிறேன்னா, நீங்கள் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். உங்கள் சொந்த வீடியோ மட்டும்தான் போடணும். நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட வாய்ஸ் கொடுத்து போடுங்க. அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட பழைய மருத்துவ முறை, பழைய மருத்துவம், அதாவது பழைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசி போடலாம். பழைய மருத்துவம்,
பழைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம முன்னாடி சாப்பிட்ட உணவோட வகைகள் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வியூஸ் போகுது. இப்போதைக்கு எனக்கு நான் பார்த்த விஷயத்தில் நிறைய யூடியூப்பை திறந்து பார்த்தேன். அதாவது பழைய விஷயங்களை கொண்டு வந்து சொல்கிறாங்க. சாப்பாடோ மருத்துவமோ அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதில் வந்து எழுத்தாளவோ இல்லை வாயாலவோ நம்ம பேசி போடுறது நல்ல வியூஸ் போகுது. இப்போ ஓரளவுக்கு நான் அதுதான் பார்த்துட்ருக்கேன் யூடியூப்பில். அந்த கண்ணாப்புனான்னு இந்த ட்ரெண்டிங்கில் நடக்கிறலாம் எடுத்து வீடியோ போடுறாங்க. அவங்களாம் மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பார்த்துருக்கேன் நான். அப்படி மானிட்டேஷனே கிடைச்சாலும் அவங்களால சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆகுது. ஆனால் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து நம்ம போடுறத விட நம்ம சொந்த வீடியோவை ஒரே மாதிரி வீடியோவை போட்டுகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடும். 1000 சப்ஸ்கிரைபரு அவ்வளோ இப்படிங்கிறதுல வந்துடும். இப்போ நான் பிப்ரவரி மாதம் தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். பாருங்கள், இப்போ எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. காரணம் அதுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் வரப்போகுது. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அதையும் கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக புதுசாக யூடியூப்பர் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அஃபிஷியல் ஏதாவது சாங்லாம் இதை எடுத்து போடணும், காப்பிரைட் வருது, எப்படி கண்டுபிடிக்கிறது, என் சேனலை எப்படி நான் காப்பாற்றிக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபரும் வந்துருச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. அதாவது நம்மளோட பழைய பாரம்பரியம் உள்ள விஷயங்களை நம்ம சொல்லணும். என்டர்டெயின்மெண்ட்னா என்டர்டெயின்மெண்ட். ஆனால் வீடியோ வந்து கம்மியாக போடணும். அதிகமாக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அதிகமாக வீடியோ போடக்கூடாது. ஒருத்தவங்களை 2-3 பேரை பார்த்தேன். அவங்க சப்ஸ்கிரைபர் 4000 இருக்குது, அவங்க வீடியோ 9000 போட்டுருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க சப்ஸ்கிரைபர் 3000 இருக்குது, அவங்க வீடியோ வந்து 10000 வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு ரீல்ஸோ ஒரு காப்பிரைட்டே இருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரிலாம் அதிகமாக வீடியோ போடக்கூடாது. 10 வீடியோ போட்டு மானிட்டேஷன் ஆகி சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வீடியோவை கம்மியாக போடுங்க, ஷார்ட்ஸையும் கம்மியாக போடுங்க, வீடியோஸ் நான் பேசி போடுங்க. வீடியோஸ்லாம் சமையல், எங்கள் வீட்டில் இப்போ தாங்க ஜாமான் வளர்க்குறோம், இப்போ தாங்க சமைக்க போகிறோம், இப்போ தாங்க அப்படி வந்து யாரையாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. வீடியோ எடுத்திங்கன்னா யாரையாவது ஆள் வச்சு வீடியோ எடுங்க. யாரையாவது ஒரு கேமராமேன் வச்சு வீடியோ எடுங்க. ஏன்னா நம்மளே எடுத்து போடுறது அவ்வளோ சீக்கிரத்தில் பாஸ் ஆகவே முடியாது. அதனால் யாரையாவது ஒரு நபர் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க. 40 நாள். இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். முக்கியமாக வாட்ச் ஹவர்ஸ் எப்படி வரணும் உங்களுக்கு, 45 நாளுக்குள்ளே வரும். கண்டிப்பாக வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன் காஸ்ட்னு ஒரு லைவ் இருக்குது, அதை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அது எப்படி போடணுங்கிற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு யூடியூப் பற்றி சந்தேகம் வேணுன்னா அந்த இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த டெக் சேனல் வச்சுருக்காங்க, அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க அப்படி சொல்லி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதையும் மாற்றலாம் கிடையாது. யூடியூப்பு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்பப்போ இது அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அந்த அப்டேட்டை மட்டும் பார்த்துக்கிட்டுங்க. அந்த அப்டேட்டை மட்டும் ஒரு சில சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. டெக் சேனலை ஒரு சில சேனல்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து அப்டேட் சொல்லுவாங்க. அது மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லா செட்டிங்கும் மாற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம போடுற வீடியோவில் தான் இருக்குது. அது நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ டெக் சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்லி நம்மளை ஏமாற்றி அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஓகே, நன்றி.